ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இது வந்து எஸ்டர்டே நைட் விலாகும், நைட் ரொட்டீனும் அண்ட் டுடே மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்த அந்த டாக் பார்த்தீங்கன்னா அவங்க கூட அவர் தனியாக கிடையாது, அவர் கூட ஒரு பிரதர் இருந்தாங்க. 2 பேரும் குட்டியில் ஒன்றா தான் இருந்தாங்க. நான் ஊருக்கு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தப்போ அந்த நாய்க்குட்டிங்க வந்து நான் ரிட்டர்ன் வரேன் ஒரு 15 days பிஃபோர் தான் வந்து உடம்பு சரியாமல் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நெய்பர்ஸ் சொன்னாங்க. ஸோ அதை கேட்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா நான் பெருசாக வீட்டில் பெட்டு வளர்க்க மாட்டேன். அது வளர்க்காததுக்கு ஒரு ரீசன் இதுவுமே. ரொம்ப எமோஷ்னலி நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டா கூட அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இது ஃபுல்லாக அந்த ஒரு சுக்கத்தில் தான் இருந்தேன் நான். அவன் இறந்தப்போ ஒரு 15 days இவன் சரியாக சாப்பிட்டவே இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்ததுமே நான் எங்கே வண்டி போயிட்டு வீட்டுக்கு, அதாவது ஸ்ட்ரீட்டில் ரிட்டர்ன் ஆனேன்னா 2 பேரும் வேகமாக துள்ளி குதிச்சுட்டு வருவானுங்க. இவங்க வருவாங்கன்றதுக்காகவே நான் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது இவங்களுக்கு வாங்கிட்டு வருவேன், லைக் பிஸ்கெட் அது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி எஸ்பெஷலி ஏதாவது என்வி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. பண்ணோம் அப்படின்னா நான் இவங்களுக்காகவே ஸ்பெஷலாக சேர்த்து பண்ணிவிடுவேன் நான். ஸோ நேற்று மீன் குழம்பு வச்சோம், அந்த விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இன்றைக்குமே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் அவருக்காகவே. மதியமாக இல்லை நைட்டோ திருப்பி அகைன் அவருக்கு போடலாம் அப்படின்ட்டு. அந்த டாகுக்கு ஃபுட்டு வச்சேன், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட லைட்டாக தடவி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பைக் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நைட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய கிட்ஸுமே கொஞ்சம் ஆக்சுவலி சக்கரத்தோடு தான் சைக்கிள் ஓட்டினாங்க. இப்போ ஒரு 2 days சக்கரத்தை கட்டிட்டு சின்ன பையன் நல்லா ஓட்டுறான். பெரிய பையன் பெரிய சைக்கிள்னால கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் இன்னும் அந்தளவுக்கு வரல. பட் சின்னவன் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி அண்டு உருளைக்கிழங்கு மசாலா அதுதான் பண்ணியிருந்தோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் மதியம் ஒரு சிம்பிள் டிஷ் தான் பண்ணியிருந்தேன், லன்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரெசிபி உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலில் வந்து அட்மிஷன்ஸ் ப்ராசஸ்க்கு நான் ஸ்கூலுக்கு போகிற ஒர்க் இருந்தது. ஸோ நான் அதுக்கு போயிட்டேன். என்னோடய சின்ன பையன் வந்து 1st standard போகிறாரு, பெரிய பையன் வந்து 3rd standard போகிறாரு. ஸோ அதுக்காக அட்மிஷன் போடணும், அதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகிற ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு எமோஷ்னலான விஷயம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி விலாக் இதுதான் கைஸ். சிம்பிளாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.